கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 51 வசனம் 3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் போராட்டத்தோடு சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, என்னுடைய வாழ்வு என்ன ஆகும் என்று சொல்லி கலங்கி நிற்கின்றோமா? இனி என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் நிற்கிறேன் என்று கலங்கி கொண்டிருப்போமானால் நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அழுகையோடும் கவலையோடும் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் நிறைந்ததாக மாற்றுவார். அவர் நம் மத்தியில் வாசம் செய்ய நாம் இடம் கொடுப்போமானால், நம்முடைய உள்ளத்தில் அவர் தங்கி இருக்க நாம் இடம் கொடுப்போமானால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். கர்த்தர் இருக்கிற இடத்திலே ஒரு குறைவும் காணப்படாது. அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. மனிதனால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆகவே சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், மனிதர்கள் கைவிட்டு விட்டார்கள், இனி என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற எண்ணத்தில் நாம் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி கூப்பிடுவோமானால், அவர் நம் உள்ளத்தில் இருக்க நாம் இடம் கொடுப்போமானால், நம்முடைய சூழ்நிலைகளை அவர் நிச்சயமாக மாற்றுவார். கர்த்தாவே, என் உள்ளத்தில் வாரும் என்று அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நிச்சயமாக நம்முடைய இக்கட்டில் இருந்து நம்மை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். ஆகவே அவர் நம் உள்ளத்தில் வாசம் செய்ய நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்க, பரிசுத்தத்தோடு வாழ, உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் இக்கட்டிலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவன் நீர் ஒருவர் என்பதை விசுவாசித்து உமக்காக காத்திருக்க, உம்மை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். போராட்டத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலையை கொடுக்கும்படியாய், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.